இவருக்கு இவர் அரசியலுக்கு வந்துட்டாரு. இந்த ஜனநாயகன் படம் என்னோட கடைசி படம். இது அரசியல் ரீதியான பல்வேறு கருத்துக்கள் அதில் இருக்கலாம். இப்போ அடுத்த மே மாதம் தேர்தல் வருது. இந்த சூழ்நிலையில் நீங்கள் அதை 22ஆம் தேதிக்கு கேஸை ஹியரிங் எடுத்து அதற்கு பிறகு அதில் என்ன உத்தரவு போடுறாங்கன்னு தெரியல. அதுக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட் போவாங்களா, சென்சார் போர்டு அங்கே இன்னும் எவ்வளோ காலம் இழுக்கும், இது ஜனவரியில் ரிலீஸ் ஆகுமாங்கதே இப்போ டவுட் ஆகான ஒரு சூழ்நிலையில் அதுக்குள்ளே தேர்தல் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் பிப்ரவரி எண்டில். இந்த சூழ்நிலையில் இந்த படத்தை அவளை தள்ளி கொண்டு போகிறது அது அவருக்கு பெரிய அது உகந்ததாக இருக்குமா? ஒருவேளை படம் சரியா இல்லைன்னா தேர்தலும் சரியா இல்லாமல் போக கூட வாய்ப்பு இருக்கலாம். அதனால் இந்த ரிஸ்க் எடுப்பாரா உண்மையிலே விஜய்? இப்போ நான் என்ன சொல்லணும்னு நினச்சின்னா அதை நெறியாளர் நீங்களே கேள்வி கேட்டீங்க. இதுதான் உண்மை சார். இந்த தாமதத்துக்கு, இந்த பிரச்சனைக்கு, இப்படி போய் நீதிமன்றத்தில் போய் நின்னதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவர்களுக்கு கிடைத்த ரிசல்ட். ஏன்னா வெளிநாடுகளில் 15 நாட்களுக்கு முன்பாகவே இந்த படம் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்டு விட்டது. அங்க ஒரு தனி சென்சார் வாங்கணும். அந்த சென்சாருக்கு பார்த்தவர்கள் பெரும்பாலும் சொல்லிட்டாங்க, இது விஜய் படத்துல இது ஒரு வித்தியாசமான படமா இருக்கு, இந்த படத்தை நிச்சயமாக சமீபத்தில் நம்ம கமலஹாசன் நடிப்பில் வெளிவந்த ஒரு படம் இந்தியன் 2 ஒரு படம், அது மிகப்பெரிய டிசாஸ்டரான படம், அப்படி இருக்கிறது என்று ஒரு தகவல் வந்ததன் அடிப்படையில் தான் இவங்க இந்த மாதிரியான தாமதத்தை எல்லாம் ஏற்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க. எது உண்மைன்னு தெரியல, படம் வந்தா தான் சார் தெரியும். ஓகே, ஆனால் நீங்க சொல்றது மத்திய அரசு அந்த சென்சார் போர்டு தலையீடு இல்லைன்னு தான் நீங்க நினைக்கிறீங்க? அவங்க சுயமாக தான் செயல்படுறாங்க சென்சார் போர்டு, அப்படி பொதுவாக நம்புறாங்களா? அப்படி யாராவது? இல்ல சென்சார் போர்டு தனியாக இருக்கு. நான் எங்க சொன்னேன்? இந்த படத்துக்கு அரசியல் அழுத்த சார், ஒன்றிய அரசாங்கம் சொல்றது தான் அவங்க செய்வாங்க. அதுதான் சொல்ல, இந்த படத்துக்கு அப்போ அவங்க பண்ணிருக்கணும்ல, அவங்க ஏதோ தலையீடு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல பொதுவாக நாங்க ஓப்பனாவே சொல்றேன் சார், ஆபராம் சார் ஓப்பனாவே என்ன சொல்றேன்னா, தாவேக்காவை பாஜக கூட்டணியில இணைப்பதற்கு அவர்கள் இந்த கரூர் சம்பவத்தை ஒட்டி ஒரு முடிவு பண்ணாங்க. இவங்க அதுக்கு கொஞ்ச நாள் அப்படி அமைதியா இருந்தாங்க, சேர்ற மாதிரியும் சேராத மாதிரியும் இருந்து அதுக்கப்புறம் திரும்பியும் கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு களத்துக்கு வந்துட்டாங்க. அல்ல பாஜக கூட கூட்டணி இல்லைங்கிறது ஓரளவு உறுதியாயிட்டு. இந்த சூழ்நிலையில தான் ஜனநாயகன் படம் ரிலீஸ் அனௌன்ஸ் பண்றாங்க. அதனால சென்சார் போர்டில் சிக்கல் வச்சு சிபிஐ விசாரணை 12ஆம் தேதிக்கு நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இது ஒரு கருத்து இருக்கு, இது உண்மையா பொய்யா? இல்ல இன்னைக்கு இன்று நம்ம பேசிட்டு இருக்க இன்றைய கூட கரூர்ல உள்துறை சார்பான அதிகாரிகள் போய் கரூர்ல அங்க ஆய்வு நடத்திருக்காங்க. ஆமா. இப்ப அடுத்தடுத்த நிகழ்வுகள்ல இப்ப ஆக்சுவலா தாவேக்காவும் விஜயும் என்ன மனநிலையில் இருந்திருப்பாங்க அப்படின்னா, கரூர் சம்பவத்துல நம்ம சிபிஐ வசம் போயிட்டோம்னா சிபிஐ பெரும்பாலும் வழக்குகளை தாமதப்படுத்தும், அது உடனடியாக வராது, களத்துக்குள்ள வராது, நம்ம அதுக்குள்ள தேர்தலை சந்திச்சிடலாம், மக்கள்கிட்ட வேற ஒரு நரேஷன் நம்ம செட் பண்ணி வச்சிருக்கோம், ஆல்ரெடி அது ஆளுங்கட்சி திமுக மீது ஒரு பெரிய ஒரு பழிய போடுறதுக்கு ட்ரை பண்றோம், அதை மக்கள் நம்பிடுவாங்க, அதுக்கு ஏத்த மாதிரி விர்ச்சுவல் வாரியர்ஸ் நம்ம இருக்கிறவங்க எல்லாம் பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, சோசியல் மீடியா முழுக்க ஒரு தவறான விஷயத்தை பரப்பிக்கிட்டு இருக்கோம் நம்ம, அது உண்மையாக மாற்றப்படும். ஏன்னா சிபிஐ என்கொயரியில ஒன்னு சொல்றாங்க உள்ளுக்குள்ள, அப்படி சொல்லுவதாக வெளியில தகவல் வருது. வெளியில பொது வெளியில மைக் பிடிச்சி பேசும்போது இதுல முழுக்க முழுக்க சதி இருக்கு, சதி கோட்பாடு இருக்குன்னு சொல்றாங்க. நீதிமன்றத்துல ஜாமீன் கேட்கும் போது சார் ஐயா விபத்துங்கன்றாங்க. இதுலயே புரிஞ்சுக்கணும், தாவேக்கா இரட்டை நிலையோடு ரெண்டு வேஷம் போட்டுட்டு இருக்காங்க. அவர்களுக்கு ஏத்த மாதிரியே சிபிஐ பாஜக சொல்றதை கேட்டுட்டு அவங்களை ஆட்டு வச்சுக்கிட்டு இருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் 12ஆம் தேதி வாங்க. இன்னைக்கு உள்துறை விசாரிக்குது சார். கரூர் சம்பவத்துல உள்துறை விசாரிக்கிற விஷயத்துல என்னென்ன விஷயங்களை தள்ளுகிறார்கள் பாருங்க. நெருக்கடி கொடுத்து நீங்க விஜயை அவங்க நான் எப்பவுமே சொல்றதுதான், இந்த அரங்கிலே நான் பலமுறை பேசியிருக்கேன், விஜயை பாஜக கைப்பிள்ளையாக கைப்பாவையாக எடுத்து பயன்படுத்துறது. கீ கொடுத்தா இவர் ஆட போறாரு. யாருக்கு எதிராக ஆடுவாரு? யார் ஓட்ட பிரிப்பாரு? இந்த அரசியல் அவருக்கு என்ன நினைக்கும், என்ன நடக்கும் அப்படின்னா முழுமையாக அவர் அவர் களமிறக்கப்பட்டது சிறுபான்மையினர் வாக்குகளை பிரிப்பதற்காக தான். இன்னும் எல்லா கட்சியிலும் அந்த ரசிகர்கள் இருப்பாங்க சார். அந்த ரசிகர்களுக்கு எல்லாம் அவர் கடவுள் மாதிரி ஆக்கப்பட்டிருக்காரு. இப்ப விஜய் கடவுள், அப்படிதான் அவங்க எல்லாமே நரேட்டிவ் செட் பண்றாங்க. ஸ்டாண்ட் வித் விஜய்னு போடுறாங்க சார். இன்னைக்கு என்னத்துக்காக ஸ்டாண்ட், என்ன நடந்துருச்சு? இப்ப ஸ்டாண்ட் வித் விஜய் என்ன போடணும்? விஜய்க்கு என்ன பெரிய பாதகம் நடந்துருச்சு? ஒரு திரைப்படம் பிரச்சனையோடு போகுது, சென்சார் இந்த கட் பண்ணி கொடுங்கன்றாங்க, அனுமதி வாங்குனீங்களான்னு கேக்குறாங்க. ஆமாங்க, அனுமதி வாங்கியிருக்கோம், என்ஓசி வச்சிருக்கோம், இதை நீங்க சொல்ற கட்டெல்லாம் எடுத்துடுறோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ்க்கு வரப்போகுது. தேவையில்லாத சிக்கல்ங்களா சார்? இப்போ அவங்க சென்சாருக்கு எதிராக சார் கேஸ் போட்டதா சிக்கல்னு சொல்றீங்களா சார்? உண்மையிலேயே இது திட்டமிட்ட நாடகம் சார். இப்ப இதே பிரச்சனை தான் பராசக்திக்கு இருந்துச்சு. ஏன் அவங்க நீதிமன்றம் நாடல? சென்சார் அதிகாரிகளை ஏன் நம்பினாங்க? அவங்க எடுத்துக்கிற சினிமா ஒரிஜினல் சினிமா, உண்மையான வரலாறு சொல்றாங்க. இது கற்பனை. எது கற்பனை? ஜனநாயகம் கற்பனை. அந்த படம் அவர் வந்த உடனே இந்த படத்தை பார்த்த உடனே அவர் எல்லாரும் முதலமைச்சர் ஆக்கிடுவாங்கன்னு நினைக்கிறாரு.
ஆனா 65ல நடந்த இந்தி எதிர்ப்புக்கு எதிரான போராட்டம், இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம், இதையெல்லாம் காட்சிப்படுத்துற விதமாக பராசக்தி வருது. அது உண்மை பேசுது. அந்த அரசியல் தமிழ்நாட்டுக்கு தேவை. நீங்க அது பேசுகிற வசனங்கள், பேசுகிற விஷயங்கள் தேவை.